Praise the Lord. Wish you a happy new year for this 2025. When I was asking to God, give me a promise to me and my family and all the people. So God has given Psalms 91. In the day of 31st, 12 o'clock, I was sitting and praying. God spoke to me to read this Psalms 91. 2025 வாக்குத்தத்தமாக ஆண்டோடைய கேட்டபோது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 91. இது ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். அது மோசேயின் சங்கீதம். மோசே உன்னதமானவரின் மறையில் இருக்கிறவன் சர்வபலருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர நடக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is saying, those who dwells in the shelter of the Most High will abide in the shadow of the Almighty. I will say to the Lord, my refuge and my fortress, my God, in whom I trust. This is the psalm of Moses. Moses sang the song. Afterwards, he is saying from the 3rd word to 13, he is saying to the people, for he will deliver you from the snare of the fowler and from the deadly pestilence. That 3rd to till 13, he is saying to us, God will do these protect us from every pestilence and everything, all the diseases and sickness and dangers and everything. ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. 3வது வசனத்திலிருந்து அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அப்படியாக 13 வசனம் வரையிலும் அவர் நமக்கு பேசுகிறாரு. நம்மளை பாதுகாப்பார் கர்த்தர். எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காத்து கொண்டு வருவார். கடைசியாக 14 முதல் 16 வரையிலும் கர்த்தர் நமக்கு டைரக்டாக பேசுகிறார். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த 3 வசனமும் கர்த்தர் தாமே நமக்கு டைரக்டாக கொடுக்கிற வார்த்தைகள். மோசேயின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த வாசனங்கள் இது எல்லாம் நமக்கு மொத்தத்தில் பாதுகாப்புக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. In English if I'll read, because he holds fast to in love, I will deliver him. I will protect him because he knows my name. When he calls to me, I will answer him. I will be with him in trouble. I will rescue him and honor him. With long life, I will satisfy him and show him my salvation. This is a very good promise for us in this 2025. Actually, we experienced in our family. Years together, we memorized these 91 Psalms and we delivered in many things and we are confessing daily. We know to tell without seeing the Bible. Hallelujah, hallelujah. God bless each and everyone through these Psalms 91. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வாக்கு தத்தங்கள். இது ஒவ்வொரு வசனமும் நான் வாசித்தோன்னா நமக்கு அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸைட்டடாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வருஷங்களாக. இதை நாங்கள் காணாமல் படித்து அது சொல்லி டெய்லி நாங்கள் கன்ஃபஸ் பண்ணுவோம். எங்கள் ஃபேமிலியில் இது நிமித்தம் நல்ல டெலிவரன்ஸ், நல்ல விடுதலை, எல்லாவற்றிலிருந்து விடுதலை நிறைய நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். விசேஷமாக அந்த
வியாதி துன்பங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையே எங்களுக்கு நிறைய தடவை தந்திருக்கிறாரு. அது அப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தில் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த 91ஆம் சங்கீதம் காலையில் வாசிங்க, படியுங்க, மெமரைஸ் பண்ணுங்க, காணாமல் படியுங்க. 14 முதல் 16 உள்ள வசனத்தை சொல்லுங்க, எப்பவும் சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இந்த சங்கீதத்தின்படியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கர்த்தர் தருவாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் எங்களுக்கு தந்த இந்த 2025க்காக தந்த வாக்குத்தத்துக்காக தெய்வத்தை துதிக்கிறாப்பா, ஸ்தோத்திரிக்கிறாப்பா. ஐ பிரைஸ் யூ மாஸ்டர் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் Psalms 91 ஃபார் திஸ் இயர் 2025. யூ பிளஸ் அஸ் அக்கார்டிங் தீஸ் 91 Psalms, மை லார்ட். ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனத்தின்படியாக ஒவ்வொரு வசனங்களின்படியாக எங்களை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.